இன்னைக்கு கிறிஸ்துவ வட்டாரத்துக்குள்ள அந்த வேசித்தனத்தின் ஆவி புகுந்திருக்கிறது. அது சின்ன பொட்டு போல கம்மல் போடுறதுலாம் தப்பு கிடையாது. இப்ப கம்மல் போடுறவங்களுக்கு அந்த மெசேஜ் எல்லாம் ரொம்ப சாதகமா போயிடும். கொஞ்சம் வேலை பூ வச்சா தப்பு கிடையாது. அதனால அந்த மெசேஜ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மெசேஜ் எல்லாம் பிடிக்காது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மெசேஜ் எல்லாம் நீங்க அநேகருக்கு ஷேர் பண்ணி விடுங்க மக்களே. அநேகர் இந்த மெசேஜை கேட்கணும், ஹிருதயத்துல குத்தப்படணும். கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? கர்த்தரனுக்கு கொடுக்கிற வேத வசனத்தின் தலைப்பு கிறிஸ்தவர்களின் அழகு. கிறிஸ்தவரின் அழகை பத்தி இந்த நாட்கள் நாம் பார்க்க போகிறோம். கிறிஸ்தவர்களுக்கு, இயேசு அறிந்த பிள்ளைகளுக்கு எது அழகு அப்படிங்கறதை நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 22வது வசனம். மதிகேடாய் நடக்கிற அழகுள்ள ஸ்திரீ பன்றியின் மூக்கில் உள்ள பொன் மூக்குத்திக்கு சமானம். இந்த நாட்களில் நாம் எது அழகு என்று பார்க்க போகிறோம். மதிகேடாய் நடக்கிற அழகுள்ள ஸ்திரீ அப்படி என்று வேதவசனம் சொல்கிறது. அவங்க யாரா? பன்னி இருக்குல்ல, பன்னிக்கு மூக்குத்தி போட்டா எப்படி இருக்கும், அதுக்கு சமானமா அழகாய் நடக்கிற ஸ்திரீகள், தன்னை அலங்கரித்து தன்னை ஒரு அழகாய் காட்டுகிற ஸ்திரீகள் யாரா? பன்னின மூக்குல உள்ள மூக்குத்திக்கு சமானம். பன்னிக்கு மூக்குத்தி போட்டா எப்படி இருக்கும், அந்த லட்சணத்துல இருப்பாங்க அப்படி என்று வேதவசனம் சொல்கிறது. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பன்னிங்கிற வார்த்தை வரும்போது இந்த மெசேஜ் எடுக்கும்போது ஒரு ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா நான் அந்த பன்னி இருக்கு பாத்தீங்களா, இது என்ன செய்யுமா, இந்த பூமியில கிடக்குது அப்படிதானா? பூமியில நம்ம பன்னி எங்க பார்த்தா தெரியும்? சாக்கடையில கிடக்கிறது நமக்கு பார்த்தது. எங்க அசுத்தமும் இந்த வாடையும் ரொம்ப அதிகமா இருக்குதோ அந்த இடத்துல இந்த பன்னி கிடக்கும். இந்த மெசேஜ் எடுக்கும்போது கர்த்தர் ஒரு வார்த்தை உணர்த்த, இந்த பன்னினா என்ன செய்யுமா தெரியுமா? இந்த கீழே தான் பார்த்துட்டு தெரியுமா, அதுக்கு இப்படி மேல நான் எந்த பண்ணியுமே இப்படி மேல பார்த்து நான் பார்த்ததே கிடையாது. அது என்ன செய்யணும், கீழேதான் பார்க்கும். நீங்க எது வச்சு கொடுத்தாலும், அசுத்தத்தை கொடுத்தாலும் திங்கும், நல்லதை கொடுத்தாலும் திங்கும். அப்படித்தானே? பண்ணி என்ன செய்யும்? சாக்கடைக்குள்ள கிடக்குற அசுத்தத்தையும் திங்கும், அதே சமயத்துல பீஸா பர்கர் எல்லாம் வாங்கி கொடுத்தாலும் திங்கும். திங்குமா திங்காதா? திங்கும். இந்த நாட்களிலே கர்த்தருடைய பிள்ளைகளே, பன்னிய போல நம்ம வாழக்கூடாது. பன்னிக்கு மூக்குத்தி போட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நம்ம வாழக்கூடாது. ஏன் அப்படின்னா, இந்த உலகத்துல நன்மை இருக்கு, தீமை இருக்கு, எல்லாம் இருக்கு. நான் தீமையிலையும் கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துக்குவேன், நன்மையிலையும் கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துக்குவேன்னா முடியவே முடியாது. பன்னி அப்படிதான் செய்யும். நீ இங்க பீஸா பர்கர் வாங்கி கொடுத்தாலும் திங்கும், மற்ற அசுத்தத்தை கொடுத்தாலும் திங்கும். நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நம்ம ஒன்லி பரிசுத்தம் தான். நம்மளுக்கு அழகு எதுங்கிறத நம்ம பின்னாடி பார்ப்போம். ஆண்டவர் அழகா இருக்கிறவங்களுக்கு எப்படி சொல்றாருன்னு நம்ம பின்னால பார்ப்போம். சரியா? முதல்ல எது அழகுங்கிறத பார்ப்போம். சரியா? அழகு, இந்த உலகத்துக்குரிய அழகை முதல்ல பார்ப்போம், ரெண்டாவது ஆவிக்குரிய அழகை பார்ப்போம். ஏன்னா முதல்ல கொடுக்கறது பயங்கரமான அடியா இருக்கணும். முதல்ல சிச்சை தான் நமக்கு தேவை, ரெண்டாவது அன்பு. முதல்ல சிச்சை தான். கொடுக்குற வேண்டிய இடத்துல சரியான அடியை கொடுத்தாதான் திருந்த வேண்டியது திருந்துவாங்க. அதனால கர்த்தர் சொல்றாரு, மதிகேடாய் நடக்கிற ஸ்திரீ, மதிகேடாய் நடக்கிற ஸ்திரீன்னு போடாம மதிகேடாய் நடக்கிற அழகுள்ள ஸ்திரீ. இன்னைக்கு தங்களை அலங்கரிக்கிறவர்கள் எத்தனை பேரு, தன்னை அலங்கரிக்கிற எத்தனை பேர். நான் ஒண்ணு சொல்லட்டா, கிறிஸ்துவுக்கு ஏற்ற அழகு என்னங்கிறத நான் ரெண்டாவது உங்களுக்கு சொல்லுவேன். சரியா? இப்போ நான் இந்த உலகத்துக்குரிய வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கேன். இந்த உலகத்துலதான் நம்ம வாழ்றோம். உலகத்திலே வாழ்ந்தாலும் நம்ம கிறிஸ்துவின் சாயலே அணிந்து கொண்டு நம்ம வாழ வேண்டும் என்று வேதவசனம் சொல்கிறது. ஆனால் இந்த நாட்களிலே நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா, கிறிஸ்தவ பிள்ளை, நான் உலக பிரகாரமான வாழ்ற பிள்ளைங்களை நான் இதுக்குள்ள கொண்டே வரல. நான் ரட்சிக்கப்படாத பிள்ளைங்களுக்கு இந்த சத்தியம் கிடையாது. ரட்சிக்கப்பட்டு ஏசப்பா பிள்ளையா வாழுகிறவர்களுக்கு இன்னைக்கு நாட்கள்ல வார்த்தை எப்படின்னா, இந்த பன்னிய மாதிரிதான். எப்படின்னா, மதிகட்ட காரியங்கள், மதிகேடாய் நடக்கிறாங்க. மற்றவங்களுக்கு தன்னை அழகுபடுத்தி காமிக்க வேண்டும் என்று சொல்லி எக்கச்சக்கமான காசை கொண்டு எங்க கொடுக்குறாங்கன்னா, பியூட்டி பார்லர்களை கொண்டு கொடுக்குறாங்க. இதுல நான் ஒரு துக்கமான செய்தி என்னன்னா, ஒரு ஊழியக்காரனுடைய மனைவி, ஊழியக்காரனுடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடியவர்கள் மீடியாவிலே தன்னை அழகுபடுத்தி என்ன சொல்றது, ஃபேசியல் பண்ணி பெயிண்ட் அடிக்கிறது. நான் தான் சொல்லுவேன், பெயிண்ட் அடிக்காதீங்கன்னு சொல்றேன். கர்த்தர் நமக்குள்ள இருந்து அவருடைய சாயல் நம்ம இடத்துல இருந்து வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார். அதனால நீங்க பெயிண்ட் அடிச்சு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஒரு சகோதரி சொன்ன காரியம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவங்க பொதுவா தலையை சீவிக்கிட்டு இந்த முடியை கொஞ்சம் தள்ளி விடுவாங்களாம். எனக்கு இது முன்னாடி சொன்ன காரியம். ஏன்னா கொஞ்சம் அழகா இருக்கட்டுமே அப்படிங்கிற மாதிரி. கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்களேன். அவர் நம்ம மாமிச அழகெல்லாம் விரும்ப மாட்டாரு. அந்த சகோதரி கொஞ்சம் முடி அப்படி கொஞ்சம் தள்ளி விட்டுருக்குறாங்க, கொஞ்சம் அழகா தெரியணும். ஆண்டவர் அந்த இடத்துல எச்சரிப்பு கொடுத்திருக்கிறார்.
நீ இந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது, எண்ணெய் பூசி தலையை வலிச்சு கட்டணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வச்சுக்கோ. ஒரு முடிய கூட கொஞ்சம் ஸ்டைலுக்கு எடுத்து விட அனுமதிக்காத தேவன் எப்படி பியூட்டி பார்லருக்கு போக அனுமதிப்பார்? எப்படி அனுமதிப்பார்? அவங்க எல்லாம் யாரா தெரியுமா? மதிகேடாய் நடக்கிற அழகுல ஸ்திரீகள். அவர்கள் யாரா? பன்னிங்கிறாரு. பன்னினே சொல்லிட்டாரு. சில இடத்துல நாயின்னு சொல்றாரு, சில இடத்துல பன்னிங்கிறாரு. இது இவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்களேன். சில இடத்துல விபச்சாரிங்கிறாரு. இந்த மாதிரி பல வார்த்தைகள் வருது, கடினமான வார்த்தைகள் எல்லாம் புறப்பட்டு வருகிறது. ஆனால் இந்த நாட்கள் நமக்கு கொடுக்குற வார்த்தை என்னன்னா, எப்படி தன்னை கிறிஸ்தவர்கள் அலங்கரித்து கொண்டிருக்கிறார்கள். இது உலக பிரகாரமான மக்களுக்கு கிடையாது இந்த பைபிள். இது நமக்கு கொடுக்கப்பட்டது, பரிசுத்த பிள்ளைகளுக்கு எழுதி கொடுக்கப்பட்ட வார்த்தைகள். இதுல இந்த பரிசுத்த பிள்ளைகள் எழுதி கொடுக்க வார்த்தைகள், இதுல எதெல்லாம் பாவம் நமக்கு தோணுகிறதோ அதெல்லாம் விட்டு விலக ஆண்டவர் சொல்றார். சரி, எது அழகு? இந்த உலக பிரகாரமான மக்கள் எதிரே தன்னை அலங்கரித்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி ஓசியாவில் எழுதப்பட்டிருக்கிறது. ஓசியா 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ஓசியா 2:13. அவள் பாகால்களுக்கு தூபம் காட்டி, சரியா, தன் நெற்றி பட்டங்களினாலும் தன் ஆபரணங்களினாலும் தன்னை சிங்காரித்து கொண்டு தன் நேசரை பின்தொடர்ந்து என்னை மறந்து போன நாட்களின் நிமித்தம் அவளை விசாரிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்ல மேக்கப் ஆபரணங்களை அள்ளி போடுறது. கர்த்தருடைய பிள்ளைங்கனால எனக்கு எப்பவுமே ஆண்டவர், நான் நகை கலத்தும் கர்த்தர் எனக்கு சொல்லி கொடுத்த பாடம். நான் உன்னை என்னுடைய சாயலில் உருவாக்கி வைத்திருக்கிறேன். உனக்கு கம்மல் போடணும்னா எனக்கு இந்த காதை குத்தி உன்னை நான் படைச்சிருப்பேன். அப்படி ஆண்டவர் நம்மளை படைக்கல, சரியா? காதை நம்ம தான் குத்தணும், நம்ம தானே குத்துறோம். ஆண்டவர் அவ்வளவு அழகா நம்மளை சிருஷ்டித்திருக்கிறாரு. எக்ஸ்ட்ரா பிட்டிங் போட்டு இன்னைக்கு இங்க குத்துறாங்க, இங்க குத்துறாங்க, இங்க குத்துறாங்க, எல்லா இடத்துலயும் குத்துறாங்க. இனி எங்கெங்க கருமம் குத்தணுமோ எங்கெல்லாமோ குத்தி தொலைக்கிறாங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், அவள் அவளுடைய ஆபரணங்களினால் தன்னை சிங்காரித்து கொண்டாள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்க, அவருடைய சாயல படைக்கப்பட்ட பிள்ளைங்க, யாரெல்லாம் நகைகளை போட்டு உங்களை சிங்காரித்து கொண்டு இருக்கிறீர்களோ, அவர் என்ன சொல்றான்னா, ஆண்டவர் அவர்களை பார்த்து என்ன சொல்லுறாருன்னா, அவளுடைய நாயகர்களை பின்பற்றி போகிறாள். அப்படின்னா அவளுடைய நேசர் ஏசப்பா கிடையாது. அவளுடைய நேசர் வேற யாரோ. உலக பிரகாரமான ஆட்கள் தன்னை கவர்ச்சியாக பார்க்கும்படியாக இந்த நாட்கள் எத்தனை பேரும் மேக்கப் பண்ணிட்டு போறீங்க? வாலிப பிள்ளைகளா இருந்தாலும் சரி, வாலிப பிள்ளைகள் எவன் பார்க்கணும்னு சொல்லி மேக்கப் பண்ணிட்டு போறீங்க? பார்க்கணும்னு சொல்லி மேக்கப் பண்ணிட்டு போறீங்க? கிறிஸ்துவ மகிமைப்படுத்தவா? கிறிஸ்துவுக்கு உங்க அழகை காட்டவா? இல்ல வாரவளுக்கும் போறவளுக்கும் அழகை காட்டுறதுக்கு உங்களை மேக்கப் பண்ணிட்டு போறீங்களான்னு சொல்லி கர்த்தர் கேட்கிறாரு. உங்க அழக ஆண்டவர் விரும்பல. நீங்க உங்களை அலங்கரிக்கிற அழக தேவன் இந்த நாட்கள் விரும்பல என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் பியூட்டி பார்லருக்கு போறதா இருக்கலாம், முடி கட்டிங் பண்றதா இருக்கலாம், உங்களை சிங்காரித்து நகைகளினால் சிங்காரிக்கிற காரியங்களின் அடுத்தெல்லாம் கடுமையான வார்த்தைகள் புறப்பட்டு வர போகிறது. உங்களை சிங்காரித்து கொண்டு, ஆபரணங்களால் உங்களை சிங்காரித்து கொண்டு யாரு பாக்குறதுக்காக மேக்கப் பண்ணிட்டு போறீங்க? எவளும் பார்க்கதற்காக நீங்கள் மேக்கப் பண்ணி கொண்டு போகிறீர்கள் என்று கர்த்தர் நாட்களில் சொல்கிறார். உங்களுடைய ஆடைகள் யாரை கவர்ந்து இழுக்கிறதற்காக நீங்கள் ஆடை அணிகிறீர்கள்? யாரை கவர்ந்து இழுக்கிறதற்காக ஹேர் ஸ்டைல் பண்றீங்க? யாரை கவர்ந்து இழுக்கிறதுக்காக பியூட்டி பார்லர் போகிறீங்க? கர்த்தர் நாட்களை கேட்கிறார். அவர்களுக்கெல்லாம் தேவ அழகு இருக்காது. கர்த்தருடைய பிள்ளைகளே, மனிதன் தன்னை பார்க்க வேண்டும், மனிதன் தன்னை இச்சிக்க வேண்டும், மனிதர்கள் தன்னோடு விபச்சாரம் செய்ய வேண்டும் என்று சொல்லி தங்களை அழகுபடுத்தி கொண்டு போகிறவர்கள், அவர்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அவங்க நேசரை பின்பற்றி போறாங்க என்று கர்த்தர் சொல்கிறார். ஆனா ஒரு நாள் வரும், நான் விசாரிப்பேன்னு சொல்றாரு. நான் விட்டு விடல மாட்டேன். நீ உன் நாயகரை பின்பற்றி போற, நீ உன் நேசர்களை பின்பற்றி உன் ஆபரணங்கள்னால சிங்காரித்து கொண்டு உன்னை நீ மேக்கப் பண்ணி நீ நல்ல ஒரு பியூட்டி பார்லர்ல போய் உன்னை அலங்கரித்து கொண்டு நீ போறது உன் நேசரை பின்பற்றி போற. உன் நேசர் யாருங்கிறது கர்த்தர் கேட்கிறாரு. ஆனா நீ போ. ஆனா ஒரு நாள் வரும், அந்த நாட்களிலே நான் உன்னை விசாரிப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் இந்த நாட்களில் சொல்கிறார். ஏசாயா 3ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்றாரு. ஏசாயா 3:16-17.
அதிலே பின்னும் கர்த்தர் சொல்லுகிறதாவது, சீயோன் குமாரத்திகள் அகந்தையாயிருந்து கழுத்தை நிறித்து நடந்து கண்களால் மருட்டி பார்த்து ஒய்யாரமாய் நடந்து தங்கள் கால்களில் சிலம்பொலிக்க திருகிறார்கள். அதனால் ஆண்டவர் சீயோன் குமாரத்திகளின் உச்சந்தலையை மொட்டையாக்குவார், கர்த்தர் அவர்கள் மானத்தை குலைப்பார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இந்த கண்களால் நிறுட்டி பார்த்து என்ன தெரியுமா, கண்ணுக்குள்ள மைய போட்டு ஐப்ரோ எடுத்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணி அடுத்தவனுடைய கவர்ந்து இழுக்கத்தக்கதாக கண்களை நிறுட்டி பார்க்கிற வேசித்தனத்தின் ஆவி இது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களுடைய உச்சந்தலை உடைப்பாராம். வசனம் இருக்கு பாத்தீங்களா, உச்சந்தலை மொட்டையாக்கி விட்டுருவாரு. முடி மேக்கப், நல்ல முடியெல்லாம் நல்லா மேக்கப் பண்ணணும், ஸ்ட்ரைட்டிங் பண்ணணும், முடிய நல்ல முடிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவங்களுக்கு தலைய மொட்டையாக்குவாராம். எப்படியெல்லாம் சிலவங்கள்ட இது எனக்கு ஆயிரம் குணத்தினால சொல்றேன், யாரும் வருத்தப்பட வேண்டாம். இந்த சிலவங்களுக்கு அந்த வழுக்க இருக்கும் பார்த்திருக்கீங்களா, நான்லாம் சில நேரங்களில் நினைப்பேன், இந்த வழுக்கையா கொடுக்கறது கர்த்தருடைய சித்தம் ரொம்ப நல்ல சந்தோஷப்படணும். ஏன் தெரியுமா, அவர்களுக்கெல்லாம் முடி கொடுத்தா வேற மாதிரி கொஞ்சம் வித்தியாசமா செய்வாங்க. அதனால ஆண்டவர் உங்களை மொட்டையாக்கி இருக்கிறதுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்தணும். கர்த்தருடைய பிள்ளைகளே, யாரெல்லாம் தேவனுக்கு பிரியம் இல்லாமல் முடியை அலங்காரம் பண்ண வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அவர்களுடைய தலையை தேவன் மொட்டையாக்குவார். எழுதி வச்சுக்கோங்க, மொட்டையாக்குவார் என்று கர்த்தர் இந்த நாட்கள் சொல்லி, யாருக்கு இந்த வார்த்தை புறப்பட்டு வருகிறதோ ஒய்யாரமாய் நடக்குகிறார். ஒய்யாரமாய் கண்ணுல மைய போட்டுக்கிட்டு ஐபுரோய இந்த என்னது அந்த அம்புகுறி மாறி எடுக்கிறது, இதெல்லாம் ஒரு விபச்சாரத்தின் ஆவி, வேசித்தனத்தின் ஆவி என்றுதான் வேதவசனம் சொல்லுகிறது. அது எவனை பின்பற்றி போறதுக்காக நீங்க இப்படி எல்லாம் மேக்கப் பண்றீங்கன்னு தெரியல. அவர்களை உயரமாய் நடந்து தங்கள் கால்களிலே சிலம்பொலிக்க தெரிகிறார்கள். கொலுசு போடுறது தப்பான இந்த வசனத்தின்படி பாத்துக்கங்க. நீங்க எந்த நேசரை பின்பற்றி போறீங்களோ அந்த நேசருக்கு உரியது அதெல்லாமே. சில அந்த மேக்கப் பண்றது, பியூட்டி பார்லர் போடுறது, தன்னை அலங்கரித்து கொண்டு திரிகிறது எல்லாமே அது எவனோ ஒரு நேசரை தேடி போறீங்க. ஆண்டவரை தேடி நீங்க வந்தீங்கன்னா அது எப்படி இருக்கும்னு நான் பின்னாடி சொல்றேன். அது மகிமையான ஒரு காரியமாக இருக்கும். நிறைய வசனங்கள் இருக்கிறது இந்த நாட்களிலே, எல்லாம் சொல்றதுக்கு டைம் இருக்குமான்னு தெரியல. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, கழுத்தை நிறுத்தி நடந்து கண்களால் மருட்டி பார்த்து ஒய்யாரமாய் நடந்து தன் கால்களிலே சிலம்பொலிக்க திரிகிறார்கள். ஆண்டவர் சொல்றாரு, நான் அவங்க தலையெல்லாம் மொட்டை அடிப்பேன், அவங்க மானத்தை குலைச்சு போடுவேங்கிறாரு கர்த்தர். உண்மைதானே? நீங்க நினைக்கலாம், இன்னைக்கு இந்த சில பெண்கள் எல்லாம் நான் பாக்குறேன், கர்த்தருடைய பிள்ளைகளை அருவருப்பு. என்னன்னா இந்த தொடைய ஒட்டிக்கிட்டு ஜீன்ஸ் பேண்ட், அவ்வளவு அசிங்கமான ஜீன்ஸ் பேண்ட், இடுப்புக்கு கிட்ட வர டிஷர்ட் போட்டுட்டு ரோட்ல திரிகிறாளுக, மானம் கட்டவளுக. இதெல்லாம் எவ்வளவு ஒரு அருவருப்பான விஷயம். இதுதான் ஆண்டவர் மானத்தை குலைக்கிற விஷயம். ஃபுல் அண்ட் ஃபுல்லு இந்த உலகத்தை அந்த சினிமா நடிகர்கள் எல்லாம் பார்த்திருப்பீங்க. நான் முன்னாடி ரசிக்கப்படுற முன்னாடிலாம் அந்த சினிமா படங்கள் பார்த்தது உண்டு. அதெல்லாம் ஆண்டோடைய பாத்திரத்தில் அறிக்கை பண்ணி நான் விட்டுட்டேன். அந்த நாட்களிலே அவ்வளவு ஆபாசமாக சினிமா நடிகைகள் இருப்பார்கள். எவ்வளவு வேசித்தனமான காரியம் அதெல்லாம். இன்னைக்கு கிறிஸ்துவ வட்டாரத்துக்குள்ள அந்த வேசித்தனத்தின் ஆவி புகுந்து இருக்கிறது. எவன் கேப்பா? உன் மானத்தை குலைச்சிட்டு இருக்கிறாரு கூட உனக்கு தெரிய மாட்டேங்குது. உன் மானத்தை தேவன் குலைத்து கொண்டு இருக்கிறார். உன் தலையை மொட்டையடித்து விடுவார். இந்த கர்த்தரோட ஆண்டவர் நாட்கள் வார்த்தை கொடுக்கிறார். நீ சிங்காரித்து கொண்டு திரிகிறாயா? ஆண்டவர் சொல்றாரு, உன் தலையை நான் மொட்டை அடிப்பேன், உன் மானத்தை நான் குலைத்து போடுவேன். கண்ணுக்குள்ள மைய போடுறது, தலை நிறைய பூவை வைக்கிறது, காலுக்கு கொலுச போடுறது, இங்க இருந்து இங்க வர குத்திக்கிறது, இன்னும் எங்கெல்லாம் குத்தி வச்சிருக்கீங்களோ ஆண்டவருக்கு தான் தெரியும். இந்த மாதிரிப்பட்ட அருவறுப்புகளை செய்கிறவர்களுடைய தலையை நான் மொட்டையடிப்பேன், அவர்களுடைய மானத்தை நான் குலைத்து போடுவேன் என்று ஆண்டவராகிய இயேசு இந்த நாட்கள் நமக்கு வார்த்தை கொடுக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, உச்சந்தலை மொட்டையாக்குவார்னா முடி இல்லாம பண்ணி விட்டுருவாரு. கவனமா நாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்றார். 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 30வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. யெகூ இஸ்ரவேலுக்கு வந்தான். அதை ஏசபேல் கேட்ட பொழுது தன் கண்களுக்கு மையிட்டு தன் தலையை சிங்காரித்து கொண்டாளாம். அது யாரு? ஏசபேல். யாரெல்லாம் ஏசபேலின் ஆவியோடு இருக்கிறீங்கிறத இதுல கண்டுபிடிச்சிடலாம். யாரெல்லாம் ஏசபேலின் ஆவியோடு இருக்கிறீங்கன்னா, கண்ணுக்குள்ள நல்ல மைய போடுறது, ஐப்ரோ எடுக்கிறது, பியூட்டி பார்லர்ல போய் நல்ல பெயிண்ட் அடிக்கிறது, லிப்ஸ்டிக் போடுறது, பொட்டு வைக்கிறது, பூ வைக்கிறது, தன்னை சிங்காரித்துக் கொள்கிற, நகைகளை போட்டு சிங்காரித்துக் கொள்கிறது, இதெல்லாமே யாருன்னா ஏசபேலின் ஆவி. அவ அப்படிதான் யெகூவை கண்ட உடனே என்ன செஞ்சிட்டாளாம்?
எகுவ கண்டோன்னா சிங்காரித்து கொண்டாள. எவனை பாக்குறதுக்கு, எவன் உங்களை பாக்குறதுக்காக சிங்காரித்து தெரியுங்க. அதேதான் ஆம்பளை பிள்ளைகளுக்கு நான் கேட்கறேன். இந்த தடவை வேசித்தனமான ஆம்பளை பிள்ளைங்க அதே எழும்பி இருக்கிறீங்க. முடிய ஒரு ஒழுங்கா வெட்டுறது கிடையாது, வேசித்தனத்தின் ஆவி அது. ஒழுங்கு ஆடைகள் ஆம்பளை பிள்ளைகளும் போடுறது கிடையாது. எவன் உங்களை பார்க்கணும்? கர்த்தருடைய சாயலை வெளிப்படுத்துவதற்காக இருக்கிறீங்களே, எவ்வளவு பார்க்கணும், இல்ல எவனாவது பார்க்கணுங்கிறதுக்காக சிங்கரித்து கொடுத்துருக்கிறீர்களா? நான் ஒண்ணு கேட்கட்டா, ஏசப்பாவுக்கு அழகா இல்லாம நீங்க எவளுக்கும் அழகா இருக்கிறீங்கன்னா அப்ப உங்கள்ட்ட என்ன ஆவி கிரியை செய்யுது? ஏசபரின் ஆவி தானே உங்களை கிரியை செஞ்சுட்டு இருக்குது. அதனால நாட்கள் ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு அழகாயிருங்கள், அடுத்தவர்களுக்கு அழகா இருக்க நீங்க விரும்பாதீங்க. நான் ஒண்ணு கேட்கிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப நான் வெள்ளையும் போட்டிருக்கிறேன், நகையெல்லாம் கலத்தி இருக்கிறேன். நான் இப்ப ரோட்ல போகும்போது சரி இவங்க கர்த்தருடைய பிள்ளைன்னு ஒரு சாயலை வெளிப்படுத்துறேன், அப்படிதானா? உள் பிரகாரத்தை தேவன் அறிகிறார். ஆனால் என்னை வெளியில பார்க்கிறவங்க எல்லாரும் சொல்றாங்க கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார், அவர் வெளிப்பிரகாரமா எல்லாம் பாக்குறது கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு அநேகர் ஆபாசமான துணிகளை போட்டு கொண்டு போகிறவர்கள் உண்டு. சில கிழவிகள், சில குமரிகள் இவளுகள் என்ன செய்யறாங்க, சால் போடுறது கிடையாது. அருவருப்பு இப்படி சொல்லுங்க. இதெல்லாம் என்னன்னா, அடுத்தவங்க நம்மளை அழகா பார்க்க வேண்டும், அடுத்தவன் நம்மளை இச்சையா பார்க்க வேண்டும், அப்படிதானே? அரை வீட்டுக்குள்ள கல்யாணம் ஆனவங்களுக்கு நான் சொல்றேன், தன் கணவனுக்கு பிடித்த மாதிரி நம்ம வாழ வேண்டும். கண்டிப்பா தன் கணவன் நமக்கு என்ன விருப்பப்படுறாருன்னு சில ஆம்பளை மாதிரி இருக்கிறானுங்க. பெண்ணு கெட்டுனவனுக்குனாலதான் நான் சொல்றேன், பெண்ணை கெட்டுனவனால நான் சொல்றேன். பெண்டாட்டி கூட வர்றப்போ அவளுடைய மான வெளியில தெரியுது, புருஷமார்களுக்கு தெரியாது. சில அடங்காப்பிடாடி பொம்பளை இருக்கிறாளுங்க, அவளை அடக்கிறதுக்கு தேவன் தான் வரணும். மற்ற மாதிரி உங்களுக்கு தெரியாது. கிழிச்சு எறிஞ்சிருங்க அந்த ஆடைகள் எல்லாம். ஜீன்ஸ் பேண்ட் போடுறாளுகளா, கிழிச்சு எறிஞ்சிருங்க. அந்த மாதிரி துணியெல்லாம் எடுத்து கொடுக்காதீங்க. டிஷர்ட் போடுறாள் எடுத்து கொடுக்காதீங்க. ஷாலு போடாம டாப்பு போட்டாலும் அவளுடைய துணி அந்த வீட்டுக்குள்ள போட்டு கிழிச்சு போடுறங்க, எரிச்சு போடுறங்க. ஷாலு போடாம வெளியில ஒரு புருஷனும் பொண்டாட்டி முறையில கூட்டிட்டு போகாதீங்க. அந்த மாதிரி ட்ரெஸ் எடுத்து கொடுக்காதீங்கன்றது அந்த கர்த்த நாள்ல வார்த்தை கொடுக்குறாரு. கீழ் படிஞ்சா படி, இல்லைன்னா எக்கேடு கட்டு போ என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் ஒருத்தவங்க மூலமா கொடுக்கிற சிக்ஷை வார்த்தை என்னன்னா, எப்படியாவது மனம் திரும்பிருங்கிறதுக்கு தான். இல்லைன்னா உங்களை குற்றப்படுத்தணும், உங்களை எப்படியாவது குழிக்குள்ள தள்ளி விடணுங்கிறது எங்க நினப்பு கிடையாது. எப்படியாவது மனம் திரும்புங்கிறது ஆண்டவருடைய நினப்பா இருக்கிறது. அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த நாளுக்கே கர்த்தர் சொல்லுகிறார், ஏசபேலின் ஆவி யாரிடத்துலாம் கிரியை செய்வோம், அவங்க எப்படிப்பட்டவர்களா இருப்பார்கள் என்று நாம் கண்கூடாக வேதத்தை நாம் இந்த நாட்களிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். எரேமியா 4ஆம் அதிகாரம் அதுல ஒரு காரியத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியா 4, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எரேமியா 4ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பாழாய் போன நீ இப்பொழுது என்ன செய்வாய்? கர்த்தரு அதுக்கு கீழே வசனத்தை நான் வாசிக்கிறேன். பாழாய் போன நீ என்ன செய்வாய்? நீ ரத்தாம்பரம் உடுத்தாலும் பொன்னாபரணங்களால் உன்னை சிங்காரித்தாலும் உன் கண்களில் மயிட்டு கொண்டாலும் வீணாய் உன்னை அழகுபடுத்துவாய். சோரா நாயகர் உன்னை அசட்டை பண்ணி உன் பிராணனை வாங்க தேடுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கண்ணுக்கு மையிட்டு உன்னை சிங்காரித்தாலும் நீ ஏன் வீணா உன்னை அழகுபடுத்துறன்னு கேட்கிறார் ஆண்டவர். நீ ஏன் உன்னை வீணா அழகுபடுத்திட்டு திரியறன்னு கேட்கிறாரு. நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளே, எனக்கெல்லாம் கர்த்தர் நிறைய காரியங்களை எனக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். அவருக்கு ஏற்ற அழகு எனக்கு உண்டு, நான் அதை விசுவாசிக்கிறேன். ஒவ்வொரு காரியங்களா எனக்கு தேவன் சொல்லி கொடுத்தார். என்னன்னா அவர் எனக்கு சொன்ன ஒரே வார்த்தை, எனக்கு நீ பூரண மனவாட்டியா இருக்க வேண்டும் என்றுதான் கர்த்தர் நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்துல இருந்தே என்னை சீர்படுத்திக்கிட்டே வருகிறார். அவருக்கு என்னன்னா நான் ஒரு பூரண மனவாட்டியாய் வர வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை என்னன்னா, இரத்தாம்பரமாக நீ உன்னை சிங்காரித்து கொண்டு திரியாதே என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளை, கண்களுக்கு மையிட்டு கொண்டாலும் நீ வீணாய் உன்னை அழகுபடுத்துகிறாய் என்று கர்த்தர் அந்த நாட்களே சொல்லுகிறார். இன்னைக்கு திருமண காரியங்கள் எல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பெந்தேகோஸ்தே என்று சொல்லுகிற கூட்டங்களும் அப்படித்தான் இருக்கிறது. மற்ற இடங்கள்ல ஆராதிக்கிற கூட்டங்களும் அப்படிதான் இருக்கிறது. கல்யாணம்னு வந்துட்டா நகை மட்டும்தான் இருக்காது. அதுக்கு நீங்க நகையை போட்டுட்டே இருந்துடலாம். எதுக்கு கர்த்தருக்கு முரட்டாட்டம் உள்ள ஜனங்களாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள்? கல்யாண பங்கன் எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா, சில கல்யாணங்களுக்கு எல்லாம் போகும்போது அவ்வளவு மேக்கப்பு, இந்த என்ன சொல்றது, அதுக்கு கொஞ்சம் சுண்ணாம்பு எடுத்து நீங்க அடிச்சுக்கிட்டு திரியுங்க. என்னெல்லாம் ஃபேஷியல் இருக்குதோ எல்லாத்தையும் வாரிக்கொண்டு அந்த மூஞ்சில அப்பி அடையாளமே தெரியாது. இதான் கல்யாணம் போனா இல்ல வேற எவ்வளவுமான்னு கூட அடையாளம் தெரியாது. கிறிஸ்தவ பிள்ளைகள் இங்க இருந்து இங்க ஒரு முடி எப்படி இழுத்து விட்டுக்குவாளுங்க.
இப்படிப்பட்ட சீர்கள், லிப்டிக் போடுறது, ஐப்ரோ எடுக்கிறது, மேக்கப் பண்ணுறது, இதெல்லாம் ஆண்டவர் சொல்கிறார். இதையே நீ வீணாய் உன்னை அழகுபடுத்தி கொண்டிருக்கிறாய். இது என்ன நடக்குமா? வீணாய் அழகுபடுத்துறதுனால சோரா நாயகர் உன்னை அசட்டை பண்ணி உன்னை பிராணனை வாங்க தருவார்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தோம் அப்படிதானா, ஆடையில ஒரு ஒழுக்கம் நமக்கு வேணும். ஆடையில ஒரு ஒழுக்கம் வேணும். நீ யாருக்காக, யார் உன்னை பார்க்கணும், எதுக்காக ஒண்ணு நீ அலங்காரம் பண்ணி கொண்டு வெளில போகிறாய்? இதை நான் ஒரு காலத்துல உலக பிரகாரமா இருக்கும்போது, ரட்சிக்கப்பட்டதுக்கு பிறகல்ல, நானும் என்ன செய்வேன் அப்படின்னா, ரொம்ப உலகத்துக்குரிய காரியத்துல ரொம்ப என்னை அழகுபடுத்துறதுக்கு நான் ரொம்ப பிரயாசப்படுவேன். எதுக்கு நான் அழகுபடுத்துவேன் அப்படின்னா, ரோட்ல போறோம், நம்ம பார்க்கும்போது, நம்மளை மற்றவங்க பார்க்கும்போது நம்ம அழகா இருக்கணும், ஓப்பனாவே சொல்றேனே, அதுக்காக தான் நான் என்ன மேக்கப் பண்ணிட்டுலாம் போயிருக்கிறேன். என் மேக்கப் பண்றவங்க எல்லாம் அப்படித்தான். எதுக்கு உங்களை மேக்கப் பண்றீங்க? வெளியில இப்ப நம்ம கடந்து போகிறோம், பாக்குறவங்க நம்மளை அழகா பார்க்கணும். நான் என்ன கேட்கிறேன், நீங்கள் வெளியில போகிறீங்கல்ல, எத்தனை பேரு உங்களை ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லுகிறார்கள். சிலவங்க மஞ்சத்தாலி வரைக்கும் போட்டிருக்காங்க, மஞ்சத்தாலி போட்டிருக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் காலில் சிலம்பொலிக்க திரிகிறார்கள். அவருடைய தலைகளை தேவன் மொட்டையாக்கி போடுவார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அதனால இந்த நாட்கள் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை என்னன்னா, உன்னை நான் அலங்கரிப்பேன், உன்னை நீ அலங்கரிக்க கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நமக்கு கம்மல் போடணும்னு தேவனுக்கு பிரியமா இருந்தா காதுல ஒரு ஓட்டையை போட்டு நம்மள என்ன செஞ்சிருப்பாரு, படைச்சிருப்பாரு. ஆண்டவருக்கு அது பிரியமில்லாத காரியம். இந்த நாட்கள் எல்லாம் சொல்றது, ஆண்டவர் தானே நகையெல்லாம் கொடுத்தாரு. ஒரு வசனம் நீங்க எனக்கு எடுத்து காமிங்க, புதிய ஏற்பாட்டுல ஒரு வசனம் எடுத்து ஆண்டவர் அவர்களுக்கு நகையை பிரதிஷ்டை பண்ணி கொடுத்தார், அதனால நாங்கள் நகை போட்டு கொண்டார்கள் அப்படி என்று சொல்லி ஒரு வசனத்தை எடுத்து காமிங்க. பேதுருல இருக்கு, தீமோத்தில இருக்கு. பொன்னாமரணங்களினாலும் விலையேறப்பெற்ற வஸ்திரத்தினாலும் முத்துக்களினாலும் உங்களை நீங்க அலங்கரிக்க கூடாதுன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நம்ம இன்னைக்கு என்ன சொல்றோம், வேதத்துக்கு அப்படியே புறம்பான காரியங்களை நம்ம இந்த நாட்கள்ல செய்து கொண்டிருக்கிறோம். அதனால இந்த நாட்கள் சொல்ல, ஆடையில் ஒரு கவனம். நீங்க நகை போடுகிறதுலே ஆண்டவர் நம்மளுக்கு உணர்த்துவார். நகை போடக்கூடாதுன்னு சொல்லுவார். நகை போடக்கூடாது, பூ வைக்கக்கூடாது, பொட்டு வைக்கக்கூடாது, கொலுசு போடக்கூடாது, மெட்டி போடக்கூடாது, மூக்குத்தி போடக்கூடாது, என்ன சொல்றது, அடுக்கடுக்கா குத்திட்டு தெரியாதீங்க. அதே மாதிரி இன்னொரு காரியம் இந்த மெசேஜ் எடுக்கும் ஆண்டவர் உணர்த்தி கொடுத்தார். கிறிஸ்தவ ஊழியக்காரர்களா இருந்தாலும் சரி, கிறிஸ்தவ பிள்ளைகளா இருந்தாலும் சரி, ஊழியக்காரிகளா இருந்தாலும் சரி, எத்தனை பேரு டை அடிக்கிறோங்கிறத நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். தலையில இருக்கிற ஒரு மயிரை கருப்பாக்கவும் வெண்மையாக்கவும் உன்னால் கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தை எத்தனை பேர் இந்த நாட்களில் டை அடிச்சு புரட்டி கொண்டிருக்கிறீர்கள்? டை அடிக்கிறது பாவமான்னு கேட்கிறீர்களா? டை அடிக்கிறது பாவம். ஏன்னா ஒரு முடிய கூட நீ கருப்பாக்கும் வெள்ளையாக்கும் உன்னால முடியாதுன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அது மீறி நீங்க செய்றீங்க, அப்படிதானே? அது மீறி கருப்பா இருக்கிறவன் வெள்ளையா அடிச்சிடறான், வெள்ளையா இருக்கிறவன் கருப்பா அடிச்சிடறான், சிலவன் சோப்பு அடிச்சிடறான், சிலவன் பச்சையா அடிச்சுட்டு தெரியுறான். எங்க போய் முடிய போகுது இந்த காரியங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள்? அதனால நீ உன் முடிய அலங்காரம் பண்ணிட்டு இருக்கிறியா? ஒரு நாள் உன் முடியெல்லாம் கொட்டி வழுக்க ஐயோன்னு கத்துறதை விட இந்த நாட்களிலே, ஆண்டவரே நான் செய்தது பாவம் என்று ஒப்பு கொடுத்து இந்த நாட்களிலே தலையில கலர் அடிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, தலையில ஸ்ட்ரைட்டிங் பண்றவங்களா இருந்தாலும் சரி, தவறான காரியங்கள், மற்றவங்களுக்கு இடர் உண்டாக்குற மாதிரி செய்யற காரியங்களை ஆண்டவர் மன்னிக்க தயாராக இருக்கிறார். நீங்கள் ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்க ஆண்டவர் மன்னிப்பார். இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது உலக பிரகாரமாய் மற்றவங்களை விளைவிக்கக்கூடிய அழகுகளை பார்த்தோம். இனி நம்ம பார்க்க போது நம்ம மனவாளன் விரும்புகிற அழகை நம்ம பார்க்க போறோம். உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம், உன்னத பாட்டு 1:5. எருசலேமின் குமாரத்திகளே, கேதாரின் கூடாரங்களைப் போலவும் சாலோமோனின் திரைகளைப் போலவும் நான் கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கிறேன் அப்படின்னு வேதவசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய அழகு என்ன தெரியுமா? நீ கருப்பா இருந்தாலும் நீ அழகா இருக்கிறா என்று வேதவசனம் சொல்லுகிறது. சிலவங்கெல்லாம் சொல்லுவாங்க, நகையை கலத்திட்டா நான் அழகா இருப்பேனா, கிறிஸ்துவின் சாயல் உன்னிடத்தில் வெளிப்படுமானால் நீ கண்டிப்பாக அழகா இருப்பாய். நான்லாம் ஆரம்ப ஸ்டேஜ்ல நகையை கலத்தணும் ரொம்ப பிரயாசப்பட்டேன். ஏன்னா ஆண்டவர் எனக்கு சொல்லிக்கிட்டே இருந்தாரு. ஏன்னா அவர் நேசிக்கிற மனவாட்டியை அவர் அவருக்கு உகந்த மாதிரி வனைவாராம், அவருக்கு பிரியமானபடி வனைவாராம். நான் கருப்பு தான், ஆனா என்ன சொல்றது, எனக்கு நகையை கலத்தினா நான் எப்படி இருப்பேங்கிறதுல அந்த நாட்கள் நான் சிந்திக்கல. எனக்கு நகையை கலத்தணும், நான் என்ன அவருடைய சாயலை நான் வரணுங்கிறது என்னுடைய ஒரு ஆசை. அவருக்கும் அதுதான் ஆசையா இருந்துச்சு ஏசப்பாக்கும். அப்போ நமக்கு தான் வீட்டுல அனுமதி இல்லாம நம்மளால கலத்த முடியாதுல்ல.
என்ன நாட்கள் அநேகர் சாக்கு போக்கு சொல்றது உண்டு. நான் எனக்கு நகை கலத்த ஆசை, என் கணவன் ஒத்துக்க மாட்டார், என் மாமியா ஒத்துக்க மாட்டார், என் மாமனார் ஒத்துக்க மாட்டார், என் குடும்பங்கள் ஒத்துக்காதுன்னு சொல்றவங்க அநேகர் இருக்காங்க. உண்மைதான். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, என் வீட்டிலேயே அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சு. நான் என்ன செய்தேன் என்றால், தொடர்ந்து நீங்க தானே கலத்து சொன்னீங்க, அப்ப நீங்க பேசுங்க ஆண்டவரேன்னு சொல்லி தொடர்ந்து நான் கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணி கொண்டு பேசும்போது கர்த்தர் எனக்கு அந்த கிருபை தந்தார். நகை கலத்தக்கூடிய கிருபை தந்தார். என்னைக்கு நான் நகை கலத்தனோ அன்னையிலிருந்து தேவன் என் முகத்திலிருந்து ஜொலித்து கொண்டிருக்கிறார். நான் கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கிறேன் என்று வேத வசனத்தின்படி நான் கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கிறேன். அதே நீதிமொழிகள் 1:6 நான் கருப்பா இருக்கிறேன் என்று பாராதையுங்கள். நல்லா கர்த்தருடைய பிள்ளைகளே, அடுத்தவங்களுக்கு நம்ம அழகாய் தெரியன வேணும்னு பார்க்காதீங்க. நம்ம பரிசுத்தருக்கு அழகா இருந்தா மட்டும் போதும். அவர் நம் மணவாளன், அவர் நம்ம அவருக்கு மணவாட்டி. ஒரு மணவாளனுக்கு தெரியும் மணவாட்டியை எப்படி அலங்கரிக்க வேண்டும் என்று சொல்லி, மணவாளனுக்கு தெரியும். அதனால மணவாளனுக்கு ஏற்றபடி நாம் நம்மை அலங்கரிக்கும் பொழுது அவர் நம்மளை எப்படி கூப்பிடுவாராம்? உன்னத பாட்டு 4:7 உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல, என் பிரியமே நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுதொன்றும் இல்லை என்று சொல்லுவாராம். அவருக்கேற்ற அலங்காரம் நம்ம பண்ணும்போது, கருப்பா இருக்கிறேன்னு சொல்லி பியூட்டி பார்லர்ல போய் பெயிண்ட் அடிக்கிறவங்களுக்கு இதை சொல்லல. நீ கருப்பா இருந்தாலும் நீ ரொம்ப அழகா இருக்கிற, நீ நகை போடாட்டாலும் எனக்கு அழகா இருக்கிற, நீ வெள்ளை ட்ரெஸ் போட்டாலும் எனக்கு நீ அழகா இருக்கிற, நீ அடுத்தவனுக்கு அழகா இல்லாம எனக்கு நீ அழகா இருக்கிறதுனால ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, என் பிரியமே நீ ரூபவதி, உன்னில பழுது ஒன்றும் இல்லை நம்மளை பார்த்து சொல்லணும். நம்ம அதுக்கு ஏற்றபடி நடக்கிறோமாங்கிறதான் ஒரு கேள்வி. ஆண்டவர் நம்மளை பத்தி சொல்லுவாரா? என் பிரியமே நீ ரூபவதின்னு நம்மளை பார்த்து சொல்லுவாரா? உன்னில் பழுதொன்னும் இல்லை நம்மளை பார்த்து சொல்லுவாரா? எப்ப சொல்லுவாருன்னா, நம்ம அவருக்கு ஏற்ற அழகுல அவர் நம்மளிடத்துல என்ன சித்த வைத்திருக்கிறார், நம்மளை அலங்கரிக்க அவர் என்ன சித்த வைத்திருக்கிறார் என்று சொல்லி அவர் நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே அவர் நம்மளை அலங்கரிக்க வேண்டும் என்றால் நம்ம அவருக்கு தன்னை நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் இந்த நாட்களில் சொல்லுகிறார். உன்னத பாட்டு 7ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது, மன மகிழ்ச்சி உண்டாக்கும் என் பிரியமே நீ எவ்வளவு ரூபவதி, நீ எவ்வளவு இன்பமானவள் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்றார் நம்ம அவருக்கு மன மகிழ்ச்சி உண்டாக்கக்கூடியவளா இருக்க வேண்டும். இந்த நாட்களில் கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் ரொம்ப துக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். உங்களை நீங்கள் சிங்காரித்துக் கொள்கிற காரியங்களா இருந்தாலும் சரி, உங்களை நீங்கள் அலங்கரித்துக் கொள்கிற காரியங்களா இருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்றார் இந்த மக்கள் மேல் நான் ரொம்ப துக்கமா இருக்கிற சாத்தான் இந்த கடைசி நாட்களில் ரொம்ப வஞ்சிச்சு மக்களை ரொம்ப வஞ்சனைக்குள்ளாக கொண்டு போகிறான். ஏன் அப்படி சொல்றேன்னா, இதெல்லாம் பாவம் இல்லை என்று சொல்லி எந்த காரியத்தை நீங்கள் நினைக்கிறீர்களோ அதுதான் பாவம். இதெல்லாம் பாவம் இல்லை, இதெல்லாம் பாவமா, இதெல்லாம் பாவம் இல்லை என்று சொல்லி எந்த காரியத்தை நீங்கள் நினைக்கிறீர்களோ அதுதான் பாவம். அதான் பாவம். கர்த்தருடைய பிள்ளைகளே, எந்த காரியத்திலே பிசாசு உங்களை மோகத்துக்குள்ளாய் கொண்டு போய் கொண்டிருக்கிறானோ அது பாவம். ஒரு காரியத்தை ஆண்டவர் உணர்த்துகிறார். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, யூடியூப்பா இருக்கலாம், ஏதோ ஒரு காரியமா இருக்கலாம், சோசியல் மீடியாவில் தவறான நடக்கையில நடக்கிற பெண்கள் நிறைய பேர் சுத்துறாளுங்க. தவறா நடக்கக்கூடிய ஆண்களும் பெண் குரல்ல பேசுறவனும் இருக்கிறானுங்க, அது இருக்கட்டு. ஆனால் இந்த பெண்கள் வேசிகள் இவளுக்கெல்லாம் என்ன செய்யறாளுங்கன்னா, குடும்பத்தை நாஸ்தி ஆக்குறதற்காக என்ன செய்யறாளுங்கன்னா, அந்த இன்ஸ்டாகிராமோ அந்த ஃபேஸ்புக் மூலமாக அருவருப்பான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். வேசித்தன ஆவி உடையவளுக்கு வேசிகள், அவளுக்கு வேசிகள் தான், அதுல எந்த மாற்றமுமே கிடையாது. அடுத்தவன கல்யாணம் ஆனவளுக, கல்யாணம் ஆகாதவளுக, இன்னைக்கு கல்யாணம் ஆன ஆண்கள் மேல சில மோகம் பிடித்த விபச்சாரிகள் இருக்கிறார்கள். கல்யாணம் ஆனவனும் கூட பழக்க முடிக்கிற சிம்சோன் என்ன செய்யறாரு அப்படின்னா, நரிகளை பிடித்து அதனுடைய வால்ல என்ன செய்யறாரு, நெருப்பு பந்தங்களை கட்டி விட்டு ஏராளமான இடத்தை எரிச்சு போடுறாரு. அதே மாதிரி இந்த மாதிரிப்பட்ட பெண்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, இவர்களுக்கெல்லாம் சரியான ஒரு பாடத்தை கற்பிக்க வேண்டும். சரியான ஒரு பாடத்தை தேவன் கற்பிப்பாரு. ஏன் அப்படின்னா, எத்தனை குடும்பங்களை பாழாக்கிட்டு தெரியுறீங்க நீங்க. குடும்பஸ்தனானவனுடைய குடும்பங்களை பாழாக்குகிறீர்கள், இன்னும் வாழ்வு பிள்ளைகளுடைய குடும்பங்களை பாழாக்கி கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள்லாம் உங்களுடைய வளர்ப்புகள் எப்படி இருக்கிறது யோசிச்சு பாருங்க. உங்களுடைய தாய் தகப்பன் உங்களுக்காக எவ்வளவு பிரயாசப்பட்டு, மொபைல்னு சொல்லி ஒரு பிசாசு வந்திருக்கு நம்ம கைகள்ல, அதை வச்சுட்டு என்னெல்லாம் பாடுபடுத்துறீங்க. தேவைக்கு யூஸ் பண்றது வேற,
நல்ல கருத்துடைய பிள்ளைகளே, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இந்த ரெண்டுலேயும் நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அதெல்லாம் நமக்கு தேவையில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, அந்த இன்ஸ்டாகிராமில் கண்ட அருவறுப்புகள், வேசித்தனங்கள், விபச்சாரங்கள், அடுத்தவர்களை விழ வைக்கக்கூடிய காரியங்கள் எக்கச்சக்கமாக வருகிறது. இதெல்லாம் பார்த்து இடறி போனவங்க எத்தனை பேர்? பெண்கள் என்கிற குரல்ல ஆம்பளைங்க விபச்சாரக்காரனுக்கு என்ன செய்யறாங்கன்னா, பெண்களுக்கு தேவையில்லாம சேட் பண்றது, ஆண்களுக்கு தேவையில்லாம சேட் பண்ணுதான் உங்க தொழில்னா வேற எங்கேயாவது போய் தொழில் பார்க்கலாம். இப்படி நல்லா குடும்பங்களை கெடுக்கிறதுக்கு நீங்க செய்யறத விட வேற எங்கேயாவது போய் ஏதாவது ஒரு தொழிலை பார்த்து பொழைச்சிட்டு போங்க. இந்த மாதிரிப்பட்ட சீர்கேடுகளை மக்கள் மத்தியில் செய்யாதிருங்கள். ஏன்னா இதுக்கு உனக்கு ஒரு நாள் விசாரிக்கிற நாட்கள் உனக்கு வருகிறது. தேவன் இதெல்லாம் விசாரிக்க விடவே மாட்டாரு. குடும்பஸ்தானான குடும்பங்கள்ல எத்தனை பெண்கள் புகுந்து விளையாடு கொண்டு இருக்கிறீர்கள். உச்சந்தலையை உடைச்சு போடுவார். கவனமா இருங்க. இந்த மாதிரிப்பட்ட சீர்கேடுகள் விட்டு வெளிவாருங்கள் என்று ஆண்டவர் இந்த நாட்களிலே சொல்லுகிறார். அதே மாதிரி ஆண்கள் பெண்கள் குரலிலே பேசி அநேக குடும்பங்களிலே விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இதற்கும் தேவன் விசாரிப்பார் என்று அந்த வேத வசனம் சொல்லுகிறது. இதையெல்லாம் விட்டு நீங்கள் வெளியே வர வேண்டும். கர்த்தருக்கேற்ற அழகு எது என்றால் பரிசுத்தமாய் வாழுகிறது தான். தேவனுக்கேற்ற சாயலில் நாம் வாழுகிறது தான் பிரகாசம். நம்மளுடைய வெளிச்சம் மற்றும் பிரகாசிக்க வேண்டும். உங்களை பார்த்து சொல்லுவார்களா இவர்கள் கிறிஸ்தவர்கள், ஏசப்பா பிள்ளைன்னு உங்களை பார்த்து எத்தனை பேர் சொல்லுவாங்க? நீங்க சொல்லாம சொல்லணும். வெளிப்பிரகாரத்தை ஆண்டவர் பாக்குறதுல ஆண்டவர் உள்பிரகாரத்தையும் பாக்குறாரு, வெளிப்பிரகாரத்தையும் பாக்குறாரு. வெளிப்பிரகாரத்தை மனுஷன் பார்த்து நமக்கு சாட்சி கொடுக்கணும். இவங்கெல்லாம் கிறிஸ்தவர்கள். இவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் எப்போ வழங்கப்பட்டுச்சு? அவர்கள் கிறிஸ்தவர்களாய் நடந்து கொண்ட பொழுதுதான். நடை உடை பாவனைகள் எல்லாம் கிறிஸ்துவை போல மாறிவிட்டது. அவர்களை பார்த்துதான் கிறிஸ்தவர்கள் என்று சொல்ல முடியும். மற்ற மாதிரி நீங்க எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு நான் கிறிஸ்தவன் என்று சொன்னா காரி துப்பி போடுவாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது என்று வேதவசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பார்த்து கர்த்தர் சொல்வார், எனக்கு மன மகிழ்ச்சி உண்டாக்குகிற நீ பூரண ரூபவதி, நீ எனக்கு மிகவும் இன்பமானவள் என்று சொல்லி ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்ல வேண்டும். உன்னத பாட்டு 7:10 நான் என் நேசருடையவள், அவர் பிரிய என் மேல் இருக்கிறது என்று வேதவசனம் சொல்கிறது. நம்ம நேசருடையவராய், நம்ம அவருக்கு பிரியமாய், பரிசுத்தமாய் ஒவ்வொரு நாள் ஆண்டவர் என்னிடத்தில் நான் என்ன மாற்ற வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாள் நம்மளை மாற்றிக்கொண்டே வரும் பொழுது ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுவார், என் பிரியம் அவள் மேல் இருக்கிறது, என்னுடைய ரூபவதி, அவள்கிட்ட எந்த ஒரு பழுதும் இல்லை, எனக்கு அவ இன்பமானவ, அவ கருப்பாதான் இருக்கிறா, அவ எனக்கு அழகா இருக்கிறாள் என்று சொல்லி ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லக்கூடிய காரியங்கள் இருக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளை, உன்னத பாட்டு இந்த ஒரு வசனம் வாசிச்சுக்கிறேன். உன்னத பாட்டு 6ஆம் அதிகாரம் 8 முதல் வாசிக்கிறேன். ராஜஸ்திரீகள் 60 பேரும் அரண்மனையாட்டிகள் 80 பேரும் உண்டு. கண்ணீருக்கு தொகையிலே என் புறாவோ என் உத்தமையோ ஒருத்தி என்று சொல்றாரு. எக்கச்சக்கமான பேர் இருக்கலாம் கர்த்தருடைய பிள்ளைகளே. நான் ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லி எக்கச்சக்கமான பேர்கள் இந்த நாட்களில் இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்றார், ஏன் உத்தமி, ஏன் பரிசுத்தவாட்டி, ஏன் மனவாளி, நீ ஒருத்திதான் சொல்றாரு ஆண்டவர். அந்த ஒருத்தியாய் நாம் காணப்படுவோமா? உலகம் பொல்லாங்கனுக்குள்ள கிடக்கிறது. உலகத்தில் உள்ளவர்களை அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்புதில்லை. பொருளாசை, பண ஆசை, பெண்ணாசை, பொன்னாசை, மண்ணாசை எல்லாத்திலும் விழுந்து கிடக்காம ஊழியக்காரன், எல்லாத்திலும் விழுந்து கிடக்கிறாங்க விசுவாச கூட்டங்கள், ஊழியக்காரிகள் எல்லாரும் தன்னுடைய மேன்மைகளை, தன்னுடைய பிரஸ்திகளை, நான் செஞ்சேன், நான் மணிக்கூர் கணக்குல ஆண்டவருக்காக ஓடுகிறேன், எடுக்கிறேன் சொல்லி தன்னுடைய புகழ்ச்சிகளை பலிபீடத்தில் இருந்து பேசாதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை பேசுகிறவர்கள் எத்தனை பேரு? நீங்க உங்களுக்கு ஆண்டவருக்கு மனமகிழ்ச்சி உண்டாக்கிட்டு இருக்கிறீங்களா? ஆண்டவருக்கு என்ன நடிச்சிட்டு இருக்கிறீங்களா? பலிபீடத்தில் நடிச்சிட்டு இருக்கிறீங்களா என்று கர்த்தர் இந்த நாட்கள் நம்மளை பார்த்து கேட்கிறார். அவருக்கு நம்ம மன மகிழ்ச்சியை உண்டாக்கும் பிரியமாய், ரூபவதியாய் நம்ம வாழ வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாட்கள் நம்மளை பார்த்து விரும்புகிறார். நம்மளை பார்த்து அதுதான் கேட்கிறார். வேற ஒண்ணும் நம்மளை பார்த்து கேட்கல. எனக்கு பிடிச்ச மாதிரி நீ வாழ்ந்தா மட்டும் போதும். நல்ல ஜெபம் பண்ணுவாங்க, நல்ல பைபிள் படிப்பாங்க, ஆண்டவருக்காக ஊழியங்களை செய்வாங்க. ஆனா ஆண்டவருக்கு பிரியமா பரிசுத்தமா மட்டும் வாழ மாட்டாங்க. தன் சுய மேன்மைகள், தன்னுடைய சுயத்தை காட்டிக்கொண்டே திரிவார்கள். ஆண்டவர் சொல்றது நான் விரும்பவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னுடைய அழகெல்லாம் வீணு, எதுக்கு நீ இப்படி உன்னை அலங்கரிக்கிற என்று கர்த்தர் நாட்கள் நம்மளை பார்த்து கேட்கிறார். எதுக்காக நீ உன்னை அலங்கரிக்கிறா? உன் நேசர்களை பின்பற்றி தானே நீ போயிட்டு இருக்கிற. நீ சோரம் போய் கொண்டிருக்கிற. கர்த்தர் சொல்லுறா, உன் தலையை நான் மொட்டையாக்குவேன், உன்னை நான் விட மாட்டேங்கிறாரு, உன்னை நான் விசாரிச்சே திருவேங்கிறாரு. அநேகருக்கு அநேக எச்சரிப்புகள் வந்து கொண்டு இருக்கிறது.
4 மன கடினங்கள். எப்படி நான் இதை விட்டு வெளியே வருவேன்? நான் இதிலே ரொம்ப அரிட்டேஷன் ஆகிட்டேனே. கர்த்தருடைய பிள்ளைகளை எனக்கு தெரிஞ்ச நிறைய பிள்ளைங்க இருக்கிறாங்க, கழுத்துல இன்னும் ரசிக்கப்பட்டுட்டே திருவிருந்துல பங்கு பெறுறாங்க. ஆனா என்ன செய்யறாங்க? மஞ்சள் தாலி போட்டிருக்கிறாங்க. மஞ்சள் தாலி பைபிள் இருக்கா? பைபிள்ல இருக்குன்னா சொல்லுங்க. மஞ்சள் தாலி போடலாம். இதெல்லாம் விக்கிரகங்களுக்கு சம்பந்தப்பட்ட காரியங்கள். இதெல்லாம் நம்ம போடக்கூடாது என்று வேதவசனம் சொல்லுங்க. மஞ்சள் தாலி போடக்கூடாது, மெட்டி போடக்கூடாது, கொலுசு போட. நம்ம ஏற்கனவே நான் நிறைய மெசேஜ்களை இதை சொல்லியிருக்கிறேன். இதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. நல்ல ஜெபம் பண்ணணும், நல்ல பைபிள் படிக்கணும், கர்த்தருக்காக எதையாச்சும் செய்து கொண்டே இருக்க வேண்டும். நமக்கு எண்ணம், நம்மளுடைய பேச்சு, நம்மளுடைய மூச்சு, சுவாசம், எண்ணங்கள், நடை, உடை, பாவனைகள் எல்லாமே நம்ம இயேசுவை தான் வெளிப்படுத்தணும். வேற எதையும் நம்ம வெளிப்படுத்தி விடவே கூடாது கர்த்தருடைய பிள்ளைகளே. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாதிரி வஞ்சிக்கிற ஆவிகள், பொய் சொல்லுகிற ஆவிகள், முரட்டாட்டம் உள்ள ஆவிகள், ரெண்டகம் பண்ணுகிற ஆவிகள் பூமியில நிறைய சுத்தி கொண்டு இருக்கிறது. அழகு என்கிற போர்வையை போர்த்தி, நான் தான் இந்த மெசேஜ் எடுக்கும்போது இன்னொரு காரியத்தை அணுகணும். அதை நான் சொல்லிக்கிறேன். என்ன அப்படின்னா, சொல்லதை செஞ்சு சொல்லிடணும். அது ஏதோ மனுஷனை குத்துதோ, கொடையுதோ, இல்லைன்னா பிளக்குதோ, அதெல்லாம் ஆண்டவருடைய காரியத்தில் இருக்கிறது. சொல்றத சொல்லணும். அப்படித்தானே? கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்க காஞ்சிபுரத்துல என்ன செஞ்சோன்னா, ஊழியம் செஞ்சுக்கிட்டு காஞ்சிபுரம் ஊழியத்தை முடிச்சுக்கிட்டு நாகர்கோயிலுக்கு வரும் பொழுது நான் இந்த ரோட்டோரங்கள் எல்லாம் பார்த்தேன். ரோட்டோரங்கள் நம்ம வருவோம்ல, நாங்கெல்லாம் காஞ்சிபுரத்துல இருந்து இந்த பைக்லேயே தான் நாங்க இங்க நாகர்கோயிலுக்கு வந்தோம். கர்த்தருடைய பிள்ளைகள், அது ஒரு டப்பா பைக்கு, நாங்க வரல, அவரு தான் கூட்டிட்டு வந்தார், தூக்கி கொண்டு வந்தாருன்னு தான் சொல்லணும். வர்ற வழியில எல்லாம் என்ன நடந்துச்சுன்னா, நான் அந்த ரோட்டோரங்கள்ல நிறைய பெண்கள் என்ன செய்யறாளுங்கன்னா, அவளுடைய திருநங்கைகளோ இல்லை யாரோ, அது நமக்கு தெரியல, ஏன்னா தன்னை அவ்வளவு அலங்கரித்து கொண்டு வேசித்தனமான ஆடைகளை போட்டுக்கொண்டு ரோட்ல போற அத்தனை இளைஞர்கள், அத்தனை குடும்பஸ்தர்கள், இப்படிப்பட்டவர்களை அவர்களுடைய வலைகளில் இழுத்து கொண்டிருக்கிறார்கள். சும்மா போறவனே வல்ல இழுத்து போடுறாளுக. வேசிகள், விபச்சாரிகள். இந்த மாதிரிதான் இன்னைக்கு கிறிஸ்துவ வட்டாரத்துக்குள்ளே இருக்கிறது. நீங்கெல்லாம் ஆடைகள் போட்டுக்கிட்டு ஆலயத்துக்கு வரீங்கல்ல, ஆடைகள் போட்டுட்டு, நான் ஆல்ரெடி மெசேஜில் சொல்லியிருக்கிறேன், உங்க சர்ச்சில் என்னெல்லாமோ எழுதி ஒட்டுறீங்கல்ல, என்னெல்லாமோ எழுதி ஒட்டுறீங்க. காணிக்கை, தசம பாகம்லாம் கரெக்டாக கொடுக்கணும், உற்சாக காணிக்கை கரெக்டாக கொடுக்கணும், அப்படி இப்படி எல்லாம் எழுதி போடுறீங்கல்ல. ஆலயத்துக்கு வரும் பொழுது யூனிஃபார்மோட வரணும்னு சொல்லி எழுதி போடுங்க. பெண்கள் எல்லாம் ஆடைகள் அடக்கம் ஒழுக்கமா போட்டுட்டு வரணும், இல்லைன்னா திருவிருந்து தரமாட்டேன்னு சொல்லுங்க. இல்லைன்னா இந்த ரத்தப்பள்ளி உங்களுக்கு உண்டு. நீங்க அவளுக்கு ஆபாசமா துணியை போட்டு வரும்போது அவளுக்கு திருவிருந்து கொடுத்தீங்கன்னா, ஊழியக்காரிகளை உங்களை தான் சொல்றேன், உங்களுக்கு ஆண்டவர் ஒரு நாள் விசாரணை வைத்திருக்கிறார். உங்களை நான் விசாரிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எதெல்லாமோ எழுதி ஒட்டுறீங்க, சொல்லுங்க. அருவருப்பான ஆடைகளை போட்டுக்கிட்டு வருகிறவர்களுக்கு நான் திருவிருந்து கொடுக்க மாட்டேன், அப்படி ஆடைகள் போட்டுட்டு தேவாலயத்துக்குள்ள வராதீங்க அப்படி என்று சொல்லுங்க. எத்தனை பேர் சொல்ல தயாரா இருக்கீங்கன்னா, ஆத்துமா வராதுன்னா வர்றவங்க கொஞ்சம் வசதி படைச்சவங்க, அவங்களாம் லெகின்ஸ், ஜீன்ஸ் பேண்ட், டிஷர்ட் போடாம வரமாட்டாங்க. அடுத்தவங்களை இடர் பண்றதுக்கு வரமாட்டாங்க. அதனால நாங்க சொல்ல மாட்டோம். அதனால வர்றவங்க வரட்டும், போறவங்க பரலோகத்துக்கு போட்டு இல்லைன்னா நரகத்துக்கு போட்டு நீங்க வச்சிருக்கீங்களா? நீங்க சொல்லாதவரை ஒருவன் எனக்கு போதிக்காவிட்டால் எனக்கு எப்படி தெரியும் என்று பிலிப்பு சொல்றாரு. ஒருவன் எனக்கு போதிக்கலன்னு எனக்கு எப்படி தெரியும்? போதிங்க, ஆலயங்கள்ல போதிங்க. விபச்சாரிய உலக சிநேகம், தேவனுக்குறமான பகை என்று பிரசங்கிங்க. எத்தனை இன்னைக்கு பிரசங்கிச்சுக்கிட்டு இருக்கீங்க? கேட்டா நீங்க பார்த்தாலும் பாவனே பிரசங்கிக்கிறீங்க. அள்ளி தட்ட தெரியும் ஆசீர்வாத வார்த்தைகளை, தெரியும். என்ன அது பரலோகம்னு சேர்க்காது. என்ன ஒரு நாள் கொண்டு விட்டு நியாயத்தீர்ப்புல விசாரிப்பாரு, உனக்கு நான் என்ன வார்த்தை கொடுத்து நீ என்ன வார்த்தையை பிரசங்கிச்ச. இந்த நாட்களில் எழுதி ஒட்டுங்கள், இல்லைன்னா சொல்லுங்க. சபைக்கு வர்றவங்களுக்கு சொல்லுங்க, கூட்டம் அதிகமா வருது அப்படின்னு சொல்லாங்க. அப்படின்னு நினைச்சு விட்டுறாதீங்க. கர்த்தருடைய பிள்ளைகள், ஒரு காரியம், நான் சிறிய வயசுல, எனக்கு கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச வயசுல இருந்தே எங்க அம்மா ஆடுகள் வளர்த்ததும், ஆடு மாடுலாம் முன்னாடி வளர்த்துருக்காங்க. அப்ப நான் என்ன செய்வேன் அப்படின்னா, ஆடுகளை மேய்க்கிறதுக்கு என்ன எங்க அம்மா அனுப்பி விடுவாங்க. நான் எங்க அக்கா உண்டு, அவ சில நேரம் வரும். நான் தனியாமே போன நாட்களே சொல்லுவேன். தனியா போகும்போது சில ஆடுகள் எல்லாம் பிடிக்கும், போட்டு கயிறை கழுத்துல கட்டிட்டு பிடிச்சி இழுத்து பார்ப்பேன். வரவே செய்யாது. கம்ப எடுத்து குட்டுக்கிற அடியில ஓட்டம். சும்மா நம்ம அன்பா போ ஷோன்னு சொல்லி தட்டுனா அந்த ஆடு போகல. பார்த்துதானே, என்னுடைய வாழ்க்கையில இருந்து சொல்றேன். அந்த ஆடை நான் என்ன செய்வேன்னா, கம்பு ஒண்ணு கையில வச்சுக்குவேன். எனக்கு விவரம் தெரியாத வயசு, அப்ப சின்ன பிள்ளை நான்.
என்ன செய்வான், அந்த கம்பை எடுத்து அந்த ஆடை வெளுக்கிற வெள்ளுல என்ன செஞ்சிடும், பேசாம கத்திக்கிட்டே கூட வரும். இந்த நாட்களிலே கர்த்தர் சொல்லுகிறார், சில அடங்காத ஆடுகளை அடிச்சுதான் திருத்தணும். பவுல் கேட்கிறாருல, உங்கள்கிட்ட பெரம்போட நான் வர வேண்டுமா, இல்ல சாந்தமும் அமைதலோட உள்ள ஆவியோட நான் வர வேண்டுமான்னு கேட்கிறாரு. சிலவர்களுக்கெல்லாம் பெரம்பு வேணும். இந்த மாதிரிப்பட்ட அடுத்தவனை இடர் உண்டு பண்ணுகிற வேசிகளுக்கும் விபச்சாரிகளுக்கும் விபச்சாரக்காரர்களுக்கும் இந்த கம்பு வேணும். அடிச்சு உதைச்சுதான் திருத்தணும். சிலவனை அடிக்கணும், சிலவனை உதைக்கணும், சிலவனை குத்தணும் கூட. இப்படி பல காரியங்கள் இருக்குது. இந்த வார்த்தைகளை, தேவனுடைய வார்த்தைகள் புறப்பட்டு வருகிற நேரத்திலே யாருக்கெல்லாம் இதயத்துல குத்தப்படுகிறதோ மனம் திரும்ப. ஒரு சகோதரி என்னிடத்துல போன் பண்ணி கேட்டார்கள் இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு, சிஸ்டர் கொஞ்சோட ஒரு சின்ன பொட்டுக்கு மேல் போட்டா தப்பா, சிஸ்டர் கொஞ்சோட பூ வச்சா தப்பா சிஸ்டர். நான் சொன்னேன், தப்பு தானே, கொஞ்சமா என்ன பெருசா என்ன, தப்பு தான். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையிலே அதை விட்டு வெளியே வர அவர்களுக்கு விருப்பம் இல்லை. அது ஒரு இச்சையின் ஆவி. சில ஆட்கள்லாம் சொல்ற காரியங்கள், ஊழியக்காரர்கள் தான் சொல்றேன், சில ஊழியக்காரர்கள்லாம் அது சின்ன பொட்டு போல கம்மல் போடுறதெல்லாம் தப்பு கிடையாது. இப்ப கம்மல் போடுறவங்களுக்கு அந்த மெசேஜ் எல்லாம் ரொம்ப சாதகமா போயிடும். கொஞ்சம் பூ வச்சா தப்பு கிடையாது. அதனால அந்த மெசேஜ் எல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மெசேஜ் எல்லாம் பிடிக்காது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மெசேஜ் எல்லாம் நீங்க அநேகருக்கு ஷேர் பண்ணி விடுங்க மக்களே. அநேகர் இந்த மெசேஜை கேட்கணும், ஹிருதயத்துல குத்தப்படணும், குத்தப்பட்டு மனம் திரும்பணும். பேதுரு பிரசங்கம் பண்ணபடி அவர்கள் இருதயம் குத்தப்பட்டுச்சு. அதே மாதிரி இந்த கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு வரும்போது அநேகருடைய இருதயங்கள் குத்தப்பட்டு கிழிக்கப்பட்டு மனம் திரும்ப வேண்டும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அவர்களுக்கெல்லாம் என்னத்தை தான் நீங்க சொன்னாலும் மண்டையில ஏறாது. கொஞ்சோல வைக்கணும், அவங்க ஒன்று நரகத்துல ஒன்று தள்ளி போடுவோம். அதுல கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த நாட்கள் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, மனம் திரும்புங்கள். அவருக்கேற்ற அழகால உங்களை அலங்கரிங்க. நிறைய பேருக்கு நீ யோசிப்பாங்க, இவங்களுக்கு வேற வேலையே கிடையாது, இவங்களுக்கெல்லாம் வேற வேலையே கிடையாது. எப்பா பாரு பாவம் செய்யாதன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு ஆரம்பத்துல ஊழியத்துல வந்த ஆரம்பத்துல ரொம்ப இதை விட கடிந்து கொண்டு கர்த்தர் வார்த்தை கொடுத்திருக்கிறார். ரொம்ப கடிந்து கொண்டு வார்த்தை கொடுப்பார். அப்போ ஒரு சகோதரி சொல்றாங்க, உன்னை நான் கல்லறிஞ்சு கொள்ளுவேன், கல்லறிவோம் உன்னை அப்படின்னாங்க. எறிங்க, தாராளமா எறியட்டும். இன்னும் அடுத்த வார்த்தை சொல்லாங்க, அத்தனை ஊழியக்காரர்களை நான் திரட்டு உனக்கு விரோதமாய் வருவேன். ஆளவே காணும். நானும் வருவாங்கன்னு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். ஏன்னா அவங்க எத்தனை ஆட்களை திரட்டி கொண்டு வந்தாலும் என்னோடு இருக்கிறவர், உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்று சொன்னபடி கர்த்தர் எங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவரா இருக்கிறார். அநேகர் எதிர்த்து வந்தாங்க. இன்னொருத்தவங்க ஒரு ஃபோன் பண்ணி எனக்கு அவனை தெரியும் இப்படி ஒன்ன உண்டுலன்னு பண்ணினான். எத்தனை பேர் இருந்தாலும் நீ கூட்டிட்டு வா, எத்தனை பேர் இருந்தாலும் வாங்க, ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறார். வேசிக்கலன்னு தான் பைபிள் சொல்லுது. ஏசா வேசிக்கலன் தான். அதுக்கப்புறம் மாற்று கருத்து இல்லையா? தன்னுடைய சுய லாபத்துக்காக தான் ஆடம்பரமாய் வாழணும், தாம் பியூட்டி பார்லர்ல கொண்டு 10,000 15,000 கொடுக்கணும், இப்படி எல்லாம் சொல்லி தங்களை அலங்கரித்து ஏழையின் வயிற்றிலே அடித்து கொண்டு ஏழைகள் கொண்டு கொடுக்குற தசம பாகத்தா இருக்கலாம், காணிக்கைகளா இருக்கலாம், எந்த ஒரு காரியத்தையோ நீங்கள் அதை என்ன செய்யறீங்க அப்படின்னா வாங்கி கொண்டு அதை பியூட்டி பார்லருக்கும் தன்னுடைய சில பிரஸ்திப்பட்ட ஊழியக்காரனுகளா இருக்கிறானுங்கல்ல அவர்களெல்லாம் பிள்ளைங்களுடைய கல்யாணத்தை எப்படி எடுக்கிறானுங்க நான் கேட்கிறேன். கோடிய பணத்தை கொண்டு மக்களுடைய பணத்தை இப்படியா வஞ்சிச்சு எடுக்க சொன்னாரு ஆண்டவர். உன் வீட்டுல எத்தனை ஏழை மக்களை நீ கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்குற, எத்தனை ஏழை மக்களுக்கு காணிக்கை அனுப்புறாங்க, எல்லா மக்களையும் நீ கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்குறியா? பிரமாண்டமான கல்யாண மேடைகள், அலங்கரிக்கப்பட்ட கல்யாண மேடைகள், ஆலயத்தையும் அப்படி பிரமாண்டமா கட்டி வச்சிருக்கிறானுங்க. ஆண்டவர் சொல்ற, உன்னை நான் விசாரிப்பேன்னு சொல்றாரு. உன்னை நான் விடவே மாட்டேன், உன்னை நான் விசாரிக்க நாட்கள் ஒன்று வருகிறது, உன் தலையை முட்டையாக்கி போடுவேன், உன்னை நான் விசாரிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். யாரை பின்பற்றி போகிறாய்? எந்த நேசரை பின்பற்றி போகிறாய்? ஆண்டவர் கேட்கிறார். நான் ஒரு நேசர், நான் இருக்கிறேன். என்னை மறந்து போனாயா? பணத்துக்கு பின்னாடி போயிட்டியா? பொருளாசைக்கு பின்னாடி போயிட்டியா? அழகுக்கு பின்னாடி போயிட்டியா நீ அப்படின்னு சொல்லி கர்த்தர் கேட்கிறார். கஷ்டப்படுற ஊழியங்களை தாங்குங்கள், கஷ்டப்பட்டு ஊழியம் செய்கிற மிஷனரிகளை தாங்குங்கள். இந்த மாதிரிப்பட்ட பெரிய பிரஸ்திப்பட்ட ஊழியக்காரங்கிற போர்வையில போர்த்தி கொண்டு லட்சமாய் மக்களிடத்திலிருந்து பணத்தை வாங்கி ஏமாற்றுகிற கூட்டங்களுக்கு கவனமாயிருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அதனாலே நீங்கள் இந்த நாட்களில் ஆண்டவர் கேட்கிறாரு, யாருக்கு அழகா இருக்க விரும்புறீங்க? யாரை அழகுபடுத்த விரும்புறீங்க? எனக்கா?
இல்லைன்னா உலக பிரகாரமான நேசர்களுக்கா என்று கர்த்தர் கேட்கிறார். அந்த கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளுக்கு நம்ம கர்த்தருடைய வார்த்தையின்படி தேவன் நம்மளை அலங்கரிக்கிற அலங்கரிப்புக்கு நம்மளை ஒப்பு கொடுத்து, தேவன் நம்மளை அலங்கரிக்க நம்ம ஒப்பு கொடுப்போம். மனிதன் பார்க்கிறதற்காக இந்த மாதிரிப்பட்ட அலங்காரங்கள் நமக்கு தேவையே இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். நீ உன்னை அலங்கரிப்பாயன்னா பன்னியில இருக்கிற பன்னி மூக்குத்தி குத்தியன்னா எப்படி இருக்கும் தெரியுமா? ஒருக்கா நீங்க இதுல பாருங்க, கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. பன்னிக்கு மூக்குத்தி குத்துனா எப்படி இருக்கும்? அந்த மாதிரிதான் நீ இருக்கிற, அழகுபடுத்துகிற நீ இருக்கிறாய் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. தயவாய் அன்பாய் கேட்கிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளே, பியூட்டி பார்லருங்கிறது பொல்லாத பிசாசிங்கிரியே. அவன் கர்த்தருடைய அழகை மறைத்து அவன் தன் அழகை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவன் சிங்காரமாயிருந்தவன், அவ்வளோ அழகாய் சிருஷ்டிக்கப்பட்டவன் சாத்தான். அவன் இன்னைக்கு மக்களை பியூட்டி பார்லருங்கிற ஒன்றை வைத்து தன்னை அழகுபடுத்தணும், தன்னை எப்படியாவது இந்த கரும்புள்ளிகள் போயிடணும், எப்படியாவது நான் வெள்ளையாரன்னு என்னெல்லாமோ போட்டு பார்க்குறாங்க. என்னெல்லாமோ போட்டு பார்க்க எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன புள்ள, ஒரு வாலிப பொண்ணு, என்னெல்லாமோ போட்டு இன்னைக்கு அவன் முகமே அலங்கோலமாய் போய் கிடக்கிறது. கிறிஸ்துவின் சாயல் நமக்கு வேண்டும். கிறிஸ்துவ நம்மளை அலங்கரிக்க வேண்டும். கிறிஸ்துவுக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். எப்போ நீங்க ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்குறீங்களோ அப்பவே நீங்க மறுரூபமாயிருவீங்க. அதனால இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை முடிக்கிற நேரத்துல நான் சொல்றேன், அடுத்தவனுக்கு இடலாம் இருந்தே விடாதீங்க. இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு உண்டு. ஆண்டவர் உங்களை விசாரிப்பேன்னு சொல்றாரு. நம்ம இந்த பூமியில வாழும்போது நம்ம போக்குல வாழலாம், எவனும் நம்மளை கேட்க மாட்டான், எவ்வளவு நம்மளை கேட்க மாட்டான். ஆனால் ஒரு நாள் வருகிறது, அது நாள் ரொம்ப தூரத்துலலாம் இல்ல, ரொம்ப சமீபமா இருக்கிறது. உன் ஹேர் ஸ்டைல் உன்னை கொண்டு பரலோகத்துல நிறுத்தாது, உன் ஆடை ஆபரணங்கள் உன்னை கொண்டு நிறுத்தாது, உன் மேக்கப் உன்னை கொண்டு நிறுத்தாது. வசனம் தான் உன்னை கொண்டு நிறுத்தும். அதனால இந்த வசனத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் உன்னை நியாயம் தீர்க்கும். நான் ரொம்ப கவனம். நான் ஒவ்வொரு நிமிஷம் பயந்து வாழ்கிறேன் கர்த்தருடைய பிள்ளைகள். சின்ன சின்ன காரியங்கள் இந்த அப்பா என்ன மன்னிச்சிருங்க, அப்பா என்ன மன்னிச்சிருங்க. நான் டெய்லி பவரிக்கை பண்ணுவேன், ஏதோ ஒன்று வந்துடும், உடனே மன்னிச்சுக்க. எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான். என் வசனத்துக்கு நடுங்குறவனை நான் நோக்கி பார்ப்பேன். என்னை அசட்டை செய்கிறவனை நானும் அசட்டை செய்வேன். என்னை கனவீனப்படுத்துகிறவனை நானும் கனவீனப்படுத்துவேன். கர்த்தர் சொல்ல, நீங்க அவரை கனம் பண்ணி பாருங்க, அவருக்காக பிரகாசிச்சு பாருங்க, அவருக்காக எழுப்பி பாருங்க. அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில் நடக்கிற காரியங்கள் எல்லாம் நீங்க பார்ப்பீங்க. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் வருவான். உங்கள்கிட்ட இருக்கிற அருவருப்பான துணிகள் எல்லாம் இன்னைக்கு எடுத்து மாத்துங்க. நீ எவ்வளவு பெரிய பணக்காரியா வேணாலும் இருந்துட்டு போ, எவ்வளவு பெரிய கோடீஸ்வரியா வேணாலும் இருந்துட்டு போ, ஆடையில் கவனம் வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சால் துப்பட்டா ரெண்டு பக்கம் போடாம வெளில போகாத, உன் மானத்தை குலைத்து போடுவார் ஆண்டவர். உன் மானம் இருக்குதுன்னு சொல்லித்தானே நீ ஷால் போடாம போற. உன் மானத்தை குலைச்சிட்டா நான் எப்படி சால் போடாம வெளில போவேன்? நாட்கள் சொல்றாரு, உன் மானத்தை குலைத்து போடுவேன். எத்தனை பேரு கேன்சர் வந்து ஜஸ்ட் எல்லாம் எடுக்கக்கூடிய சூழ்நிலை வருது, பாக்குறீங்கல்ல. குலைச்சு போடுவாரு, ஒழுக்கமா சால் போட்டு போ, இல்லைன்னா கேன்சர் வர வச்சிருவாரு. அப்புறம் ஒண்ணும் இல்லாம தெரிய வேண்டிய சூழ்நிலைகள் வந்துவிடும். நல்ல ரெண்டு பக்கமும் சால் போட்டு தன்னுடைய மானத்தை மறைத்து போ. முட்டுக்கு கீழே துணி போட்டு பழகு. கேன்சர் வந்துடும்லண்ணா. கவனமா நம்ம நாட்கள் ஆடைகள் போட கர்த்தர் சொல்கிறார். இந்த நாட்கள் இந்த செய்தியை கேட்கிறவர்கள் யாரெல்லாம் துப்பட்டா போடாம ரோட்ல போறீங்களோ அத்தனை பேர் இந்த மெசேஜை ஷேர் பண்ணி விடுங்க. கேன்சர் வரட்டும். கீழ்ப்படியாதவங்களுக்கு கேன்சர் வரும். நீ என்ன சிஸ்டர் இப்படிலாம் சொல்றீங்கன்னா, ஆமா, மானத்தை குலைப்பேன்னு சொல்லிட்டாருல. உனக்கு அவ்வளவு அழகான ஆடைகள் ஆண்டவர் கொடுத்து உனக்கு விட்டா நீ மானத்தை காட்டிட்டு திரியிற. கேன்சர் வந்து எடுத்துட்டு போயிட்டு ஆண்டவர், அப்புறம் என்னத்துக்கு உனக்கு? ஆண்டவர் சொல்றபடி நாம் கீழ்ப்படிந்து நடக்க நம்ம நாமே ஒப்பு கொடுப்போமாக. வார்த்தைகள் போய்கொண்டே இருக்கிறது, அதனால பேசுறதுக்கு நமக்கு நேரம் கிடையாது. அதுல கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் இந்த செய்தியோட முடிக்கிறேன். நாளைக்கு கர்த்தர் சொல்றபடி, என் பிரியமே நிரூபவதி, நீ என்னுடையவள், உன்னில் பழுதொன்றும் இல்லை என்று ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்ல வேண்டும் என்றால் அதுக்கேற்றபடி நாம் நம்ம நடக்கை, நடை, உடை, பாவனை, பேச்சுகள், பழக்க வழக்கங்கள், பார்வைகள், மெயின் பார்வைகள் எல்லாவற்றிலும் கிறிஸ்துவை வெளிப்படுத்துவோம். ஓப்பன் டாக்கு இங்க வர கிழிச்சு போட்டுட்டு ஜீன்ஸ் லெக்கின்ஸ் போடாதீங்க, ஜீன்ஸ் பேண்ட் போடாதீங்க. நீட்ட ஆடைகளை நாம் மறைத்து போடுவோம். நீங்கள் எந்த பகுதியை மற்றவர்களுக்கு காட்ட வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அந்த பகுதியில் குஷ்டம் வரும், கேன்சர் வரும், என்னென்ன நோய் வரணும் எல்லாம் வந்துடும். அதனால நம்மளுடைய ஆடைகளை ஒழுங்காக போட்டு வீடுகளிலும் சரி ரோடுகளிலும் சரி எல்லா நேரங்களிலும் நாமே நிதானித்தறிந்தால் நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். நாம நிதானித்தறிவோமா? இந்த நாட்கள்ல முடி வெட்டுறதுல ஒரு ஒழுக்கத்தை கற்றுக்கங்க. அந்த முடிக்கு ஆம்பளை பிள்ளைகளா இருந்தாலும் சரி, பொம்பளை பிள்ளைகளா இருந்தாலும் சரி, முடி வெட்டுறதுல கொஞ்சம் கவனமா இருங்க.
பிசாசனுடைய கிரியைகள் அதெல்லாம். பிசாசன் கிரியைகளுக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விடாதீங்க. அவன் இப்படி சூப்பிட்டு வருவான், என்ன இப்படி சப்பிட்டு வருவான், இல்லைன்னா இங்க வர சில ஆண்கள் எல்லாம் பார்த்துருக்கு, இங்க வர கிப்பி வளர்த்திருப்பான். இனத்துக்கு வளர்த்த ஆண்கள் முடிய நீளமாய் வளர்க்கறது அவர்களுக்கு கனவீனமா இருக்குமே என்று வேதவசனம் சொல்லுது. இன்னைக்கு கிப்பி வளர்க்கட்டா ஆனாலுமே கர்த்தருடைய பிள்ளைகளே, வாலிப பிள்ளைகளே, கிழவமார்களும் இப்படி எல்லாம் வெட்டிட்டு திரியிறானுங்க. இங்க எல்லாம் முடி இருக்காது, சென்டர்ல மட்டும் கொஞ்சம் முடியும். அந்த முடியும் மாற்று மொட்டை அடிச்சிருவார், தலையில கேன்சர் வர வச்சிருவாரு. அது எவனா இருந்தாலும் சரிதான், எவளா இருந்தாலும் சரிதான். அதனால நம்ம முடி வெட்டுறது, ஆடை போடு, நான் இன்னைக்கு சொல்றேன், உன்னுடைய உள் பிரகாரம் மாறிட்டுன்னு வச்சுக்கேன், உன் வெளிப்பிரகாரம் தோற்றலாய் மாறிவிடும். உன் உள்ளு பிரகாரம் எல்லாரும் சொல்றாங்க எங்க இருதய தூய்மையா இருக்கணும், உன் இருதய தூய்மையா இருக்கணும், உன் வெளிப்பிரகாரமும் மாறும். இன்னும் மாறலனா உன் உள்ளுக்குள்ளே இன்னும் பன்னிகளுக்கு போனா இருக்குன்னு அர்த்தம். அதெல்லாம் மாற்றி விட்டு வெளிப்பிரகாரத்தையும் தூய்மைப்படுத்து, உள் பிரகாரத்தையும் தூய்மைப்படுத்து, வெளிப்பிரகாரத்தையும் தூய்மைப்படுத்து. நான் ஒரே ஒரு வார்த்தை கடைசியா சொல்லி முடிக்கிறேன். உங்களுக்கு கேன்சர் வரணுமா, எப்படி வேணாலும் இருங்க. உங்களுக்கு குஷ்டம் வரணுமா, எப்படி வேணாலும் இருங்க. சிலருக்கு சொறிச்சரங்கெல்லாம் வரும். கர்த்தருக்கு கீழ்ப்படியாதனாலதான் சொறிச்சரங்க. இந்த கையில எல்லாம் மேக்கப் பண்றது, முகத்துல எல்லாம் மேக்கப் பண்றதுனால சொறிச்சரங்கு வரும். இதெல்லாம் வரும். நம்ம ஆண்டவர் அவருக்கேற்ற அழகுல நம்மள மனவாட்டியா அலங்கரிக்கிறதுனால, நமக்கேற்றபடி நம்ம இந்த பூமியில அலங்கரிக்கும் பொழுது சொறி வரும், சிறங்கு வரும், கேன்சர் வரும், அல்சர் வரும், எல்லாமே வரும். இதெல்லாம் வரக்கூடாது. அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்னா தேவனுக்கு பிரியமா நடக்க வேண்டும். மையிட்டு சிங்காரித்து கொண்டு நம்ம திரியக்கூடாது. நான் ஒரு காலத்துல திரிஞ்சேன். ஆனால் கர்த்தர் இந்த நாட்களில் எல்லாவற்றையும் உணர்த்தி தந்து எல்லாவற்றையும் மாற்றி என்னை அவருக்கு பிரியமான ரூபவதியாய் மாற்றி இருக்கிறார். கர்த்தருக்கு கோடான ஸ்தோத்திரம். இன்னைக்கு உங்களை அப்படி மாற்ற போகிறார். நீங்களும் மாறுவீர்கள். உங்கள் கல்லான இருதயங்கள் எடுக்கப்பட்டு சதையான இருதயங்கள் நாட்களில் பொருத்தப்பட போகிறது. அதுக்காக தேவன் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் என்ன எவ்வளவோ பேசலாம், வேண்டாம். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஒரு சிறிய ஜெபம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பரிசுத்தமான பிதாவே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே ஸ்தோத்திர நாட்களில் ஆண்டவரே எது அழகு, நீர் எந்த அழகில் பிரியப்படுகிறீர் என்று சொல்லி எங்களுக்கு போதித்திரேசப்பா. ஆண்டவரே பூரண ரூபவதியாய் பூரண அழகுள்ளவர்களாய் நீர் எங்களை மாற்ற சித்தமா இருக்கிறீரப்பா. இந்த உலகத்தில் காணப்படுகிற அசுத்தங்கள், அநியாயங்கள், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே மேக்கப்பு என்பதான ஒரு பொல்லாத ஆவி சுத்தி கொண்டிருக்கிறதப்பா. மக்கள் எல்லாம் வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான் ஆண்டவரே. இதுல எல்லா மக்கள் வெளியே வந்து கர்த்தாவே கிறிஸ்துவுக்குள் தங்களை அலங்கரித்துக் கொள்ளப்பா நீங்க உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த செய்தியை கேட்கிறவர்கள் பூரண ரூபவதியாய் மாறட்டும், பூரண அழகுள்ளவர்களாய் மாறட்டும், மணவாளனுக்கு பிரியமான மணவாட்டிகளாய் தங்களை அலங்கரித்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராகப்பா. நீரை பார்த்து சொல்ல வேண்டும் ஆண்டவரே, உன்னில் பழுதொன்றும் இல்லை என்று சொல்லத்தக்கதாய் அப்படிப்பட்ட ஒரு ஜீவத்தை எங்களுக்கு தாங்க இயேசப்பா. ஆண்டவரே, என் உத்தமியோ, என் புறாவே, நீ ஒருத்தியே என்று சொல்லத்தக்கதாய் ஆண்டவரே எங்களை நீர் மாற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த செய்தியை கேட்கிற எல்லா பிள்ளைகளும் தன்னுடைய நடை, உடை, பாவனைகள், பேச்சுகள், பழக்க வழக்கங்கள், சிந்தைகள் எல்லாவற்றிலும் கிறிஸ்துவின் அழகை தரித்துக் கொள்ளட்டும் அப்பா. கிறிஸ்துவின் அழகில்லாத எந்த ஒரு காரியம் இந்த பிள்ளைகளிடத்தில் இராதபடி இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் அப்பா. கர்த்தர் கிருபையா இருந்தா ஆசீர்வதிப்பீராக. செய்தியை கேட்கிற மக்கள் மனமாற்றத்திலே ஒரு கட்டளையிடுங்கப்பா. இந்த செய்தியை கேட்கிற எல்லா மக்கள் மேலும் ஒரு மனமாற்றம் வரட்டும் அப்பா. இருதயத்துல ஒரு மனமாற்றம் வரணுமாண்டவர பரலோக மணவாளனுக்கு தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. துதி கன மகிமை எல்லாம் அப்பாவுக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸ்தோத்திரம்.